வானம் உனக்கு வசப்படும், வானம் உனக்கு எட்டும் தூரம்தான் என்று பதிவு செய்ய நான் விரும்பினேன். ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் அவன். பார்ப்பதற்கும் அழகாக இருக்க மாட்டான், அருவருப்பான தோற்றம் அவனுடைய தோற்றம். அவன் ஒரு மண்குடிசையில் பிறந்தவன். அவனுடைய வேலை, அவனுடைய கடமை என்னவென்றால், குப்பை மேடுகளில், குவிந்து கிடக்கிற குப்பை மேடுகளில் சிதறி கிடக்கக்கூடிய பழைய காகிதங்களை சேகரிப்பான். அதை பழைய புத்தக கடைக்கு கொண்டு கொடுப்பான். அதிலே கிடைக்கிற காசை வைத்துக் கொண்டு கால் வயிற்றை நிரப்புவதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இன்றைக்கு விதிக்கப்பட்டிருந்தது. குப்பை மேடுகளுக்கு செல்லுவதும், பழைய காகிதங்களை பொறுக்குவதும், அதை பழைய பேப்பர் விற்கிற கடையில் கொண்டு போய் விற்பதும், கிடைக்கிற காசை வைத்துக் கொண்டு காலத்தை நகர்த்துவதுமான ஒரு வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. ஒரு நாள் மாலையில் அவன் செய்தித்தாளை வாசித்தான். அதிலே ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ அவன் சாலையில் அழுதபடி கன்னத்தில் வைத்துக் கொண்டவன் அழுது கொண்டே போகிறான். அதற்கு கீழே செய்தி போடப்பட்டிருந்தது. ஒரு வெள்ளை நிற திமிர் பிடித்த ஒரு வெள்ளைக்காரன் கருப்பு நிறமுள்ள அந்த நீக்ரோவை எட்டி உதைத்தான். எட்டி உதைத்த மாத்திரத்தில் அவன் கீழே வந்து விழுந்தான். விழுந்தவன் உடனடியாக எழுந்தான். எட்டி உதைத்து வெள்ளைக்காரனிடத்தில் கேட்டான், நீ ஏன் என்னை உதைத்தாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான். நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுதுதான் அவனுக்கு வலித்தது. உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. நீதிமன்றத்தின் கதவை போய் தட்டினான். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. நான் எந்த வீட்டிலும் இருந்து கொண்டிருந்த விளக்கை அணைக்கவில்லை. யாருடைய வட்டில் சோற்றிலும் நான் மண்ணை எள்ளி போடவில்லை. யாருடைய பாதையிலும் நான் முள்ளை வீசவில்லை. ஆனால் என்னை ஒருவன் உதைத்துவிட்டு நாங்கள் உதைப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் எகத்தாளமாக பதில் சொல்லுகிறான். எனக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய கதவை அவன் தட்டினான். அந்த நீதிமன்றம் அவனுக்கு நீதி வழங்கவில்லை. அவனுக்கு பிறகு மனு செய்தவர்களுடைய மனுக்களை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் அவனுடைய மனுவை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் ஒரு சூரியோதயத்தில் மீண்டும் நீதிமன்றத்தின் கதவை தட்டி, எனக்கு பிறகு வந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய மனுவை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை, என்ன காரணம் என்றவன் நீதிபதியிடத்தில் கேட்ட பொழுது அந்த நீதிபதி சொன்னார், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என்றார். அவன் உடைந்து நொறுங்கி போனான். அப்பொழுதுதான் அவன் சாலையில் அழுது கொண்டு போகிறான். அதைத்தான் ஒரு படம் எடுத்து அதை ஒரு செய்தியாக ஒரு மாலை பத்திரிகையில் போட்டார்கள். குப்பை மேடுகளில் காகிதத்தை பொறுக்கி காலம் தள்ளிய அவன் அதை படித்தான். படித்து பார்த்துவிட்டு, ஓ மை காட், இஃப் ஐ காட் எ சான்ஸ், ஓ கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த கொடுமையை உடைத்து நொறுக்குவேன் என்று சூளுரைத்தான். அதற்கு பிறகு அவனுடைய சிறகுகள் விரிகிறது. அதற்கான களங்களை அவனை தேடிக்கொள்கிறான். 17 முறை வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து 18வது முறை வெற்றி பெற்றான். 18வது முறை வெற்றி பெற்று அமெரிக்க திருவிடத்தில் அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் அந்த நாட்டின் அதிபராக அவன் முடிசூட்டப்பட்டான். அவனுடைய பெயர்தான் ஆபிரகாம் லிங்கன்.